ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். ஜயத்யாஸ்ரிதசந்திராசத்பாந்தவித்வம்சனோதயः பிரபாவான் சீதையா தேவ்யா பரமவ்யோமபாஸ்கரः. பெருமாள் திருமொழி அங்கநடுமுதல் அப்படிங்கிற கடைசி தசகத்தை அனுபவிச்சுட்டு வரோம். அதுலேயும் உத்தரகாண்டம் அனுபவித்தோம். இப்போ அதோடைய தொடர்ச்சியும் திருநாம பாட்டுன்னு சொல்லக்கூடிய சாத்துமுறை பாட்டான அன்று சராசரங்களையும் அதே மாதிரி தில்லநகர் திருச்சித்திரம்னு ரெண்டு பாசனம் அது ரெண்டையும் அனுபவிக்க போகிறோம். இப்போது பெருமாள் அவதாரத்தை சமாபனம் பண்ணிண்டார் அப்படின்றத போன உபன்யாசத்தில் அனுபவித்தோம். பெருமாள் எப்படி அவதாரத்தை பூர்த்தி பண்ணிண்டார் ஸ்ரீராமாவதாரத்தை அப்படின்றத இந்த பாசுரத்தில் சாதிக்கிறார் ஆழ்வார். அன்று சராசரங்களை வைகுந்தத்தேற்றி அடலரவப்பகையேர் யசுரர் தம்மை வெண்டிலங்கு மணிநெடும் தோள் நான்கும் தோன்ற விண்முழுதும் எதிர்வரத்தன் தாமம் மேவி செண்டினிது வீட்டிருந்தவம்மான் தன்னை தில்லநகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் என்றும் நின்றான் அவனிவனென்றேத்தி நாளுமிரஞ்சிமினோ எப்பொழுதும் தொண்டீர் நீரே. பெருமாள் அவதாரத்தை முடிச்சுக்கிறார். தான் ஸ்ரீவைகுண்டத்துக்கு கிளம்பினார். அப்போது என்ன ஆச்சு அப்படின்னா, தான் மாத்திரம் கிளம்பலை, தன்னை சேர்ந்தவர்கள் அயோத்தியில் இருக்கக்கூடியதான புல் எறும்பு இதெல்லாத்தையும் அடிச்சுட்டு போனார். அன்று சராச்சரங்களை வைகுந்தத்தேற்றி, சராச்சரம் அப்படின்னா ஜங்கம ஸ்தாவரங்கள்னு பேர். ஜங்கமங்கள்னா அசைவு இருக்கக்கூடியதான நடந்து பிராணிகள், மனுஷியாள், புலி, பூனை, இந்த மாதிரி உயிரினங்கள், இந்த மாதிரி அசைவு பெற்ற பிராணிகள்லாம் ஜங்கமங்கள். ஸ்தாவரங்கள்லாம் ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கும். மரம், செடி, கொடி இதெல்லாம் ஒரே இடத்துல இருக்கும், அதால் நகர முடியாது. அப்படி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அன்று தான் தன்னுடை சோதிக்கு எழுந்தருளுகிறவன்று, அன்னைக்கு பெருமாள் என்னைக்கு ஸ்ரீவைகுண்டத்துக்கு கிளம்பினாரோ அந்த சமயத்தில் இவாள் எல்லாரையும் அழைச்சிட்டு போனார் கூட. வைகுந்தத்தேற்றி, வைகுண்டம்னா இந்த இடத்துல ஒரு சம்பிரதாய விஷயத்தை புரிஞ்சுக்கணும், சாஸ்திர விஷயத்தை. வைகுண்டம்னா பெருமாள் ஸ்ரீவைகுண்டத்தில் பரமபதநாதனாக இருக்கானே அந்த லோகத்துக்கு இல்லை, இந்த சாந்தானிக லோகம் அப்படின்னு ஒரு லோகம். இதையும் பிரம்மா தான் சிருஷ்டிச்சார். ஆனால் பெருமாள் இருக்கிறதுக்கு ஒரு லோகம், இது ஒரு விஷ்ணு லோகம். அந்த விஷ்ணு லோகத்துக்கு சாந்தானிகம்னு பேர். இதை வைகுண்டம்னு சொல்கிறதுக்கு ஏன் அப்படின்னா, விஷ்ணு அங்கே தங்குறார். விகுண்டனான விஷ்ணுவின் வாசஸ்தானமாக இருப்பதனால இதுவும் வைகுண்டம் அப்படின்னு பேர் வந்துடுத்தே தவிர இது இந்த வைகுண்டம் இல்லை, அப்சல்யூட் வைகுண்டம் இல்லை. இப்போது எப்படி இதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டாக்க, இப்போது திருமலையில் மலையப்பன் இருக்கார், திருவேங்கடம் அப்படின்னு சொல்லக்கூடிய திவ்யதேசம். பெருமாள் ஸ்ரீனிவாசன் எழுந்தருளி இருக்கார். அந்த பெருமாள் அப்சல்யூட் வைகுண்டம் மாதிரி வச்சுக்கோங்க. இதே மெட்ராஸில் டிடிகே அந்த வெங்கட் நாராயணா ரோடு டி நகரில் இருக்குது, அதுவும் மலையப்பன் தான். அங்கேயும் திருப்பதியில் என்ன நடக்கிற உற்சவம் அதெல்லாம் இங்கேயும் நடக்கிறது. அப்போது பெருமாளை திருப்பதியில் யாரால் போய் சேவிக்க முடியலையோ அவள் இங்கே இந்த வெங்கட் நாராயணா ரோடு டிடிடியில் மலையப்பனை வந்து சேவிக்கலாம். ஒரே பெருமாள் தான், வேறு வித்தியாசம் கிடையாது. ஆனால் திருப்பதி மாதிரி நடக்கிற விஷயமே தவிர இது திருப்பதி கிடையாது. மலையப்பன் இவர் கிடையாது. ஆனால் பெருமாள் ஒரே ஸ்ரீனிவாசன் தான். அங்கே என்ன நடக்கிறதோ அதே லட்டு முதற்கொண்டு இங்கே கிடைக்கிறது. அப்போது அந்த மாதிரி ஸ்ரீவைகுண்டம்ன்றது ரொம்ப தத்விஷ்ணோ பரமம் பதம்னு வேதத்தால் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டம்ன்றது மேலே. அது வந்து பக்தியோ பிரபத்தியோ பண்ணால் மாத்திரமே கிடைக்கக்கூடியதான உத்தமமான லோகம். அது இல்லாமல் இந்த பிரம்மா பிரம்மா தானே நிறைய பிரம்மாண்டங்களெல்லாம் சிருஷ்டிக்கிறார். அதுக்குள்ளே இந்த விஷ்ணு லோகம்னு சொல்லக்கூடிய இந்த சாந்தானிக்கம்ன்ற லோகம் இருக்குது. அதை தான் நம்மாழ்வார் சாதிக்கிறச்சே, கற்பார் ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்கு உய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே. இப்படி நான்முகனார் பெற்ற நாட்டுளேன்றதுனாலேயே
இது பிரம்மா தான் சிருஷ்டிச்சிருக்கார் இந்த லோகத்தை. ஆனால் பெருமாளுக்கான லோகம். பெருமாள் அந்த லோகத்தில் எழுந்தருளி இருப்பார். அந்த லோகத்தில் போய் நாம் பெருமாளை சேவிக்கிறதுனாலும் சேவிக்கலாம். ஆனால் அதை பிரம்மா தான் படைச்சிருக்கார். ஸ்ரீவைகுண்டத்தை பிரம்மாவாலாம் படைக்க முடியாது. அது பெருமாளுக்குன்னே இருக்கக்கூடிய லோகம். திரிபாதஸ்ய அமிர்தம் திவி அப்படின்னு புருஷ சூக்தத்தினால பிரதிபாதிக்கப்படக்கூடியதான லோகம். அப்போது சராச்சரங்களை வைகுந்தத்தேத்தின்னு சொன்னது ஸ்ரீவைகுண்டம்னு இருக்கக்கூடிய அப்சல்யூட் வைகுண்டம் இல்லை. இப்போது இந்த இவாளெல்லாம் ஸ்ரீவைகுண்டத்துக்கு அனுப்பிச்சார், கூட்டின்னு போனார் பெருமாள்லாம். அந்த சாந்தானிக லோகம் அப்படின்னு இருக்கக்கூடிய லோகத்துக்கு அழிச்சுட்டு போனார் பெருமாள். சரி, இப்படி அழிச்சுன்னு போனால் நம்ம எல்லாமே அழிச்சுன்னு போயிடலாமே. அங்கே ஏன் இப்படி பண்ணலை அப்படின்னு கேட்டால், ஏன்னா அந்த விரக்ஷங்கள்லாம் அந்த யோக்கியத்தைகளை சம்பாதிச்சுது. அந்த அயோத்தியில் இருக்கக்கூடிய ஸ்தாவர ஜங்கமங்கள்லாம் அந்த யோக்கியத்தையே சம்பாதிச்சுட்டு இருந்தது. அந்த மகர்ஷி சாய்க்கிறார், விஷயத்தே மகாராஜ ராமவியசன கருஷிதாக அபிவிருக்ஷா பரிம்லானாக சபுஷ்பாங்குர கோரக்காகன்னு பெருமாள் இந்த அயோத்தியிலேருந்து கிளம்பி காட்டுக்கு போனேர்ன்ற விஷயம் தெரிஞ்ச உடனே இந்த விரக்ஷங்கள்லாம் வாடி போயிடுத்து. இந்த பூவெல்லாம் வதங்கி போயிடுது. இந்த பூவெல்லாம் அதாவது இந்த வெயிலில் வச்சா எப்படி கருகுமோ அந்த அளவுக்கு ஆகிடுது அப்படின்னு சொல்லி இந்த விரக்ஷங்கள், செடிகள், இந்த ஸ்தாவர ஜங்கமங்கள்னு சொல்லக்கூடிய எல்லாமே ராமவியசனத்தினால ரொம்ப பீடிக்கப்பட்டதாக இருந்தது. அப்படிங்கிறதுனாலேயே பெருமாள் இதெல்லாம் யோசித்து வச்சுண்டு, இவாள்லாம் நம்மளுடைய பிரிவுக்காக இவ்வளோ வருந்துறாளேன்ற ஒரு பெரிய குணம் இவாளுக்கு இருக்குன்றதுனால பெருமாள் இவாளுக்கெல்லாம் நாம் நல்ல லோகத்துக்கு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த சாந்தானிக லோகத்துக்கு அழைச்சிட்டு போனார். அதை தான் நம்மாழ்வார் திருவாமொழியில் நற்பாலு குய்த்தனன் அப்படின்னு சொல்லி அத்தனை பேரையும் ஸ்ரீவைகுண்டம்னு சொல்லக்கூடியதான இந்த சாந்தானிக லோகத்துக்கு அழைச்சிட்டு போனார். அதுதான் சுவாமி தேசிகனும் சாக்கேத்தே முக்திதானாத் ஸ்திரதர ஜனுஷாம்னு திரவிட தாத்பரியத்னாவளியில் சாய்க்கிறார். அப்போது அங்கே சாக்கேத்தே முக்திதானாத்துன்னா சாட்சாத்தான அந்த சொல்லக்கூடிய முக்தி இல்லை, அர்வாச்சீன முக்தியை சொல்கிறார் அந்த இடத்துல. இப்போ இது இந்த சம்சாரத்தை காட்டிலும் அது ஒரு முக்தின்ற அதாவது விஷயத்துக்கு பதத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் நாம். முக்தின்னா விடுபடுதல், மோக்ஷம்னா விடுபடுதல் அப்படின்னு. அப்போ அந்த விடுபடுதல்னால் இந்த பூலோகத்தில் இல்லை, அவள் விடுபட்டு அந்த சாந்தானிக லோகத்துக்கு போயிருக்கா, அதுவும் ஒரு விஷ்ணு லோகம் அப்படின்னு. அப்போது இதை தேசிகன் சாய்க்கிறச்சே பாதுகா சகஸ்திரத்தில் இந்த மாதிரி இவா திருவாய்மொழியில் திருவாய்மொழிக்காரர் என்ன அர்த்தம் சொல்கிறாருன்னா, இந்த பெருமாளுடைய வியசனத்தில் சோகப்பட்டதுனால பெருமாள் இவா இந்த ஸ்தாவர ஜங்கமங்கள்கிட்ட இவ்வளோ பெரிய மகாகுணம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு பெருமாள் இவாளை மோட்சத்துக்கு அடிச்சுட்டு போனார். தாத்பரிய ரத்னாவளியில் பெருமாள் இப்பேற்பட்ட ஒரு குணவான் அப்படிங்கிறத சாதிக்கிறதுக்காக சொல்ல வந்த நோக்கு இந்த திருவாய்மொழிக்கு அப்படின்னு சொன்னார். பாதுகா சகஸ்திரத்தில் இன்னொரு கவி இன்னொரு காரணத்தை உத்பிரேட்ச பண்ணுறார். என்ன அப்படின்னா, உபாஸ்ய வருஷானி சதுர்தசத்வாம் உத்தாரிகா முத்தர கோசலஸ்தாக சனந்தனாத்யைரபி துர்விகாகம் சாந்தானிகம் லோகமவாபுரக்ரியம். இவாள்லாம் இந்த கோசல தேசத்தில் இருக்கிறவாள்லாம் எப்படி இந்த வைகுண்டம்னு சொல்லக்கூடியதான சாந்தானிக லோகத்துக்கு போனா அப்படின்னா ஒரே காரணம் தான்ட்டார் தேசிகன். என்ன அப்படின்னா, 14 வருஷம் இவா பாதுகா ராஜ்யத்தில் பாதுகைகளை உபாசிச்சிருக்கா. அதனால தான் இவாளுக்கு சனகசனந்தனருக்கு கூட கிடைக்காத இந்த சாந்தானிக லோகம் அவளுக்கு கிடச்சிது. சனந்தனாத்யைரப்பி துர்விகாகம், அவளுக்கு கூட கிடைக்கிறது கஷ்டம். அப்பேற்பட்ட லோகத்தை, சாந்தானிகம் லோகத்தை இந்த உத்தர கோசலத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும் கிடச்சிதுன்னா இந்த 14 வருஷம் உபாசிய வருஷானி சதுர்தசத்வாம், பாதுகாதேவியே ஒன்றை உபாசித்ததோட பலன் அப்படின்னு ரொம்ப இது தேசிகன்ட்ட மாத்திரம்தான் பார்க்க முடியும். இந்த மாதிரி பாதுகைக்கு, பெருமானுடைய பாதுகைகளுக்கு அவ்வளோ ஏத்தம் கொடுத்து சத்தியத்தை சாய்ப்பார். அந்த கவின்றதுனால அந்த கவி நயத்தோடு சேர்ந்து சாதிக்கிறார். அப்படி அன்று சராசரங்களை வைகுந்த தேற்றி அடலரவ பகையேறி அசுரர் தம்மை வென்று, கருடன் அப்படின்ற ஒரு வாகனத்தின் மேலே பெருமாள் ஏறி எல்லா அசுரர்களையும் ஜெயிச்சுட்டு பிரகாசிக்கிறார். வென்றிலங்கு மணி நெடுந்தோள் 4 தோன்ற
பெருமாள் அவதாரத்தை பூர்த்தி பண்ணிட்டு ராமாவதாரம் பண்ணி அப்படி கிளம்புற சமயத்தில் பெருமாள் அந்த சாந்தானிக லோகத்திலையும் சரி ஸ்ரீவைகுண்டத்திலையும் போய் பெருமாள் 4 கையோட சேவை சாதிச்சார்ன்றார். இலங்கு மணி நெடுந்தோள் 4ம் தோன்ற விண்முழுதும் எதிர்வர தன் தாமம் மேவி. விண்முழுதும் எதிர்வரன்னா அந்த மேல் லோகத்தில் இருக்கிறவாள்லாம் பெருமாளை எதிர்கொண்டு அழைக்கிறா. அப்போது பெருமாள் தனது ஸ்தானத்துக்கு எழுந்தருள்றாள். தன் தாமம், தாமம் அப்படிங்கிற சம்ஸ்கிருத பதம் தான் தாமம்னு. இந்த தாமம் மேவி சென்றினிது வீற்றிருந்த வம்மான் தன்னை. அங்கே போய் பெருமாள் சௌக்கியமாக இருந்தார். இனிது வீற்றிருந்த வம்மான், அங்கே வீற்றிருந்த திருக்கோலம் ஸ்ரீவைகுண்டத்தில் சவ்யம்பாதம் பிரசாரியன்னு சொல்லி வீற்றிருந்த திருக்கோலம். வீற்றிருந்த வம்மான் தன்னை, அந்த பெருமாளை தில்லநகர் திருச்சித்திரக்கூடம் தன்னுள். ஐயோ, அந்த சாந்தானிக லோகம் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு யோசிக்காதபடிக்கு இந்த தில்லநகர் திருச்சித்திரக்கூடத்தில் திவ்யதேசத்தில் எழுந்தருளி இருக்க பெருமாள் என்றும் நின்றான் அவன் இவன். எப்பொழுதும் நமக்காக இருக்க பின்னானார் வணங்கும் சோதின்னு நாமெல்லாம் இன்றைக்கி பிறந்திருக்கோம். நாம் எந்த பெருமாளை சேவிக்கிறதுன்னா திருச்சித்திரக்கூடத்தில் பெருமாள் எழுந்தருளி இருக்கார். அவன் இவன் என்றேத்தி நாளும் அந்த பெருமாள் தான். அதாவது இங்கே இருக்கக்கூடிய தில்லைநகர் திருச்சித்திரக்கூடத்தில் இருக்கக்கூடிய கோவிந்தராஜன் தான் அன்னைக்கு ராமாவதாரம் பண்ணவர் அப்படிங்கிற எண்ணத்தோடு என்று நாளும் எப்பொழுதும் எல்லா நாளும் அந்த பெருமாளை இப்படியே நினச்சிட்டு தில்லைநகர் அர்ச்சாவதாரங்கள்லாம் அன்னைக்கு இந்த பெருமாள் தானே ராமாவதாரம் பண்ணார், இந்த பெருமாள் தானே கிருஷ்ணாவதாரம் பண்ணார், இந்த பெருமாள் தானே நிருசிம்மனா வந்தார், இந்த பெருமாள் தானே ஹயக்ரீவனா வந்தார், இந்த பெருமாள் தான் வராகனா வந்தார்ன்ற புத்தியோடு நாம் சேவிக்கணும். அதுதான் சத்தியமும். நாம் ஒன்றும் ஏறிட்டுக்க சொல்லலை, இந்த மாதிரி எண்ணத்தை வர வச்சுக்கோங்கன்னு. அப்படி இருக்கக்கூடிய பெருமாளை எப்பொழுதும் ஏத்தி இறைஞ்சிமின், அந்த பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணிண்டு அந்த பெருமாளை பாடுறது தான் நமக்கு பொதுபோக்கு அப்படின்னு நினச்சிண்டு நாம் நம்ம காலத்தை சத்தாக உபயோகப்படுத்திக்கணும் அப்படிங்கிறத சாய்க்கிறார். அதுக்கு அடுத்த பாசுரம் திருநாம பாட்டு. குலசேகர ஆழ்வார் இந்த பெருமாள் திருமொழியை இந்த கடைசி பாசுரத்தை பாடி பூர்த்தி பண்ணிக்கிறார். தில்லநகர் திருச்சித்திரக்கூடம் தன்னுள் திரள் விலங்கும் ஆருதியோடு அமர்ந்தான் தன்னை எல்லையில் சீர் தயரதன் தன் மகனாய் தோன்றிற்றது முதலா தன்னுலகம் புக்கதீரா கொல்லியலும் படைத்தானை கொற்றவள்வாள் கோழியர் கோன் குடை குலசேகரன் சொற்செய்த நல்லியலின் தமிழ் மாலை 10 வல்லார் நலந்திகள் நாரணடி கீழ் நன்னுவாரே. இந்த பாசுரத்தில் பெருமாள் திருவடியோடு சேர்ந்திருக்கார், அதாவது ஹனுமாரோடு சேர்ந்திருக்கார். திருவடின்னு ஹனுமார சம்பிரதாயத்தில் சொல்கிற வழக்கம். இந்த தில்லநகர் திருச்சித்திரக்கூடத்தில் இருக்கக்கூடிய ராமபிரான் திரள் விலங்கு மாருதியோடு அமர்ந்தான் தன்னை. பராக்கிரமம் மிகவும் பொருந்தியதான ஹனுமார் அப்படிங்கிறா. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். இது யாராவது ஹனுமாருக்கு போய் பராக்கிரமம் உண்டான்னு யோசிப்போமான்னு. அசாத்திய சாதக சுவாமின்னு கிம் அசாத்தியம் தவ பிரபோ ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோன்னு எல்லாரும் எனக்கு இந்த காரியத்தை பண்ணி கொடும், நீர் பெருமாளுக்கே அந்த காரியத்தை பண்ணி கொடுத்தவர் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய ஹனுமார் அவரோட உட்கார்ந்துருக்காராம். திரள் விலங்கு மாருதியோடு அமர்ந்தான் தன்னை. பெருமாள் ஹனுமாரோடு தான் இருக்கார் என்றைக்குமே. ஏன்னா இந்த திரள் விலங்குன்னு ஏன் சொன்னார்னாக்க, ஹனுமாருடைய இந்த பராக்கிரமமானது சாதாரண பராக்கிரமமே கிடையாது. இந்த சமுத்திரத்தை தாண்டின உடனே அவருக்கு சமுத்திரம் தாண்டணுன்றதே 4 விக்னங்கள். ஒன்று சமுத்திரம்ன்ற பெரிய விக்னம், லங்கைக்கு போகிறதுக்கு ஹனுமாருக்கு சமுத்திரம்ன்றது முதல் விக்னம். 2வது மைனாக்கம்னு சாத்விகமாக உபதிரவம், அதுவும் ஒரு விக்னம். 3வது சுரச, 4வது சிம்ஹிக்கன்னு 4 விக்னங்கள். உடனே இந்த 4வது விக்னத்தை முடித்த உடனே தேவர்கள்லாம் சொல்கிறா, யாருக்கு இந்த 4 விஷயம் இருக்கோ அவளை ஒன்றுமே பண்ண முடியாது, அந்த 4 விஷயமும் ஹனுமார்கிட்ட இருக்குன்னு சொல்லி அவள் புகழறா. என்ன அப்படின்னு கேட்டால், திருத்திர் திருஷ்டிர் மதிர் தாக்ஷியம் சகர்மசு நசீதத்தின்னு திருத்தி தைரியம் இருக்கணும், திருஷ்டின்னா விஷன் லாங் விஷன் இருக்கணும், மதின்னா இன்டெலிஜென்ஸ் இந்த விஷயத்தில் ஒரு ஞானம், தாக்ஷியம் அப்படின்னா டெக்ஸ்டிலிட்டி. இந்த 4ம் யார்கிட்ட இருக்கோ அவளை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு தேவதைகள் சொல்கிறா. சரி, தேவதைகள் சொல்கிறச்சேவே பரீட்சை பண்ணிட்டு தான் சொல்கிறா, அவளும் சும்மா சர்டிஃபிகேட் கொடுத்துடல. அதுக்கப்புறம் பிராட்டிக்கிட்ட போய் பேசினதுக்கப்புறம் சீத்தை சொல்கிறா, விக்ராந்தஸ்துவம் சமர்த்தஸ்துவம் பிராஜ்ஞஸ்துவம் வானரோத்தமா ஏனேதம் ராட்சசபதம் துவயைக்கேன பிரதர்ஷிதம் அப்படின்னு
நீரே விக்ராந்தன், அதாவது விக்ரமமான காரியத்தை பண்ணக்கூடியவர் நீர். சமர்த்தஸ்துவம், நீர் தான் சமர்த்தன், அதாவது சாமர்த்தியத்தை உடையவர் நீர். பிராக்ஞஸ்துவம், ஒன்ன மாதிரி மகா புத்திசாலியை பார்த்ததே கிடையாதுப்பா அப்படின்னு சீத்தை சொல்கிறான்னா அவருடைய பிரபாவம் எப்பேற்பட்ட பிரபாவம்னு தெரிஞ்சுக்கணும். அதை தான் ஆழ்வார் இங்கே சாய்க்கிறார். திரள் விலங்கு மாருதியோடு அமர்ந்தான் தன்னை எல்லையில் சீர் தயரதன் தன் மகனாய் தோன்றிற்றது முதலா தன்னுலகம் புக்கதீரா. இந்த குலசேகர ஆழ்வார் என்ன பண்ணுறார், பெருமாள் ராமாவதாரம் தசரதனுக்கு பிறந்தது முதல் தன்னுலகம் புக்கதீரான்னு தான் திருப்பி இந்த சாந்தானிகமாகிய வைகுண்ட லோகத்துக்கு எழுந்தருளின சரித்திரத்தை நல்லியலின் தமிழ் மாலை 10, இந்த 10 பாசுரங்கள் இருக்கே அது சங்கேப ராமாயணம், ராமாயண சாரம் அப்படின்னு ஆழ்வார் சாய்க்கிறார். அதாவது எம்பெருமான் பிதரம் பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் நிருப்பம்னு எனக்கு அப்பா தயரதன்தான் வரணும்னு பெருமாள் தீர்மானித்ததிலிருந்து தன்னுலகம் புக்கதீரா, தான் திருப்பி அன்று சராசரங்களை வைகுந்தத்தேற்றின் தான் மட்டும் இல்லை சராசரங்கள் மொத்தத்தையும் அந்த சாந்தானிக லோகத்துக்கு ஏற்றினாரே, அது மொத்தத்தையும் அது முதலா தன்னுலகம் புக்கதீரா. அது முதலான்னா இந்த பெருமாள் அவதாரம் பண்ணத்திலிருந்து என்னென்ன விஷயங்கள் ராமாயணத்தில் உண்டோ அத்தனையும் சாரமாக சொன்ன அது முதலா தன்னுலகம். திருப்பி ஸ்ரீவைகுண்டத்துக்கு பெருமாள் ஆரோகணம் பண்ணாரே அது முதலாக சொன்னேன். அது சொன்னது யாரு அப்படின்னு கேட்டால் கொல்லியலும் படைத்தானை கொற்ற உள்வாள். சத்ருக்கள் எல்லாம் சம்ஹாரம் பண்ணுறதுல ஆயுதங்களோட எழுந்தருளி ஈடுபாடோட சண்டை போடுறவர், ஈடுபாடோட சண்டை போடும்படி எண்ணம் உள்ள சேனையை உடையவர் இந்த ஆழ்வார். கொல்லியலும் படைத்தானை கொற்ற உள்வாள், வெற்றியையும் அழகையும் உடைய வாழ். அந்த வாளை பார்த்தாலே ஆழ்வாருடைய அந்த வாழ் பார்த்தாலே அது பார்த்தா தோத்ததுன்னு கவுண்டே இல்லையா, அதுக்கு அழகாக வேற இருக்குது. அதுவும் கோழியர் கோன் உறையூர்ன்ற திவ்யதேசம் இன்னைக்கு இருக்கே அதுக்கு ராஜாவாக இருந்த குடை குலசேகரன், வெண்கொற்ற குடை கீழே எழுந்தருளி இருக்கக்கூடியதான குலசேகரன் சொற்செய்த அருளி செய்த நல்லியலின் தமிழ் மாலை 10 வல்லார். சிறந்த இயல் சேர்ந்ததான தமிழ் இலக்கணத்தோட பொருந்திய இந்த இனிய தமிழ் பாசுரங்களை 10 பாட்டுகளையும் வல்லார் சொல்கிறதுக்கு வல்லாராக இருக்கணும், மனப்பாடமாக அனுபவத்தோடு சொல்லக்கூடிய வல்லார்கள். நலந்திகள் நாராயண அடிக்கீழ் நன்னுவாரே. நலந்திகள் பரமபதத்தில் சாக்ஷாத் அப்சல்யூட் பரமபதத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் நாராயணனுடைய அடிக்கீழ் நன்னுவாரே, திருவடி கீழே திருவடிகளை அடைவார்கள் அப்படின்னு சாச்சார். இதில் நாராயணன் அடைவாரேன்னு ஏன் சொல்லணும், ராமன் திருவடிகள் அடைவாரேன்னு சொல்லணும் தானே அப்படின்னு கேட்டால் விஷயமே அதுதான். பெருமாள் தான் சாக்ஷாத் நாராயணன் தான் ராமனாக அவதாரம் பண்ணார் அப்படிங்கிறத இதுலேருந்து சூச்சிப்பிக்கிறார் ஆழ்வார். ஏன்னா நாராயணன்னு ஏன் சொன்னார்னா ராமாயணத்திலேயே நாராயணன் தான் இந்த ராமனா வந்தான்றதை ராமாயணத்தில் இருக்கக்கூடிய பல கேரக்டர் சொல்கிறா. அதில் 1-2 இடம் பார்க்குறோம். ராவணன் சொல்கிறான், ராவணன் இது ராமன் நாராயணன் தான் ராமனா வந்திருக்கானோ அப்படிங்கிறான். தம்மன்யே ராகவம் வீரம் நாராயணம் அனாமயம் அப்படின்னு இந்த ராகவனை நான் நாராயணன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ராவணன் சொல்கிறான். அப்புறம் பிரம்மா சொல்கிறார், பவான் நாராயணோ தேவகா ஸ்ரீமானு சக்கராயுதோ விபுன்னு நீர் நாராயணன்னு பிரம்மா பிரம்மஸ்துதின்னு பாகவதத்தில் இருக்குது. ராமாயணத்தில் ஒரு பிரம்மஸ்துதி உண்டு. பெருமாளை பார்த்து நீர் தான் வராக அவதாரம் பண்ணவர், நீர் தான் திருவிக்ரமாச அவதாரம் பண்ணவர், நீர் தான் உமக்கு ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது எல்லாம் ஸ்துதி பண்ணுவார் பிரம்மா. அப்போ சொல்கிறார் பவான் நாராயணோ தேவகான்னு பரமபதத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீமானான நாராயணன் நீர்தான் அப்படின்னு சொல்லத்தினால இந்த ஸ்ரீமன் நாராயணன் திருவடி நலந்திகள் நாராயணடிக்கீழ் நன்னுவாரேன்றதுனால நான் நலன் திகழக்கூடிய ஸ்ரீமானான நாராயணன் பரமபதத்தில் இருக்கக்கூடிய நாராயணன் ராமனே அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக பெருமாள் இதை சாதித்தார். அப்படி இந்த 10 பாசுரங்களை பூர்த்தி பண்ணி இந்த பெருமாள் திருமொழியை சமாபனம் பண்ணுறார். முதல்ல இந்த ஆழ்வார் திருவரங்கனுடைய சேவை கிடைக்கணும் அப்படிங்கிறத ஆசைப்பட்டு அந்த பெருமாள் அந்த ரங்கநாதன் ஆராதனம் பண்ணக்கூடியதான ராமன் விஷயத்தில் ராமன் மேரில் ஈடுபட்டு ராமன் விஷயமான பாசுரங்களில்
அதுலேயும் ராமாயணம் பூர்த்தியாக வரக்கூடியதான பாசுரத்தில் சமாபனம் பண்ணார். ஆரம்பித்தது ரங்கநாதன், முடிவில் ராமன். முதல் தசகம் திருவரங்கன், அதாவது ரங்கநாதன் மேலே அபரிமிதமான காதல், அந்த காதலை வெளிப்படுத்தினார். ரெண்டாவது தசகத்தில் அரங்கன் விஷயத்தை காட்டிலும் அரங்கன் விஷயமான பாகவதாள் விஷயத்தில் ஈடுபடலாம், அவா பேரில் எனக்கு அவளுடைய தாசியத்துவம் கிடைக்கணும், ரங்கநாதனுக்கு நேராக தாசியத்துவம் வேண்டாம் எனக்கு, அந்த பாகவதர்கள் இருக்காளே அவளுக்கு பாகவதனாக இருக்கேன் அப்படின்னர். அதுக்கடுத்தது அரங்கனுடைய திருவடிகளில் எவ்வளோ பித்து வச்சுன்னு இருந்தார். பித்துன்னா அந்த காதல், மூணாவது தசகம். நாலாவது திருவேங்கட மலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன் அவனை சேவிச்சுட்டே இருக்கா மாதிரியான பல பிறவிகளை பிரார்த்தித்தார். அஞ்சாவது திருவிற்றுவக்கோடுன்னு சொல்லக்கூடிய திவ்யதேசத்து பெருமாள் தவிர வேறு எனக்கு எதுவும் வேண்டாம், லௌகிக விஷயங்களே எனக்கு வேண்டாம், அந்த பெருமாள் மேலே பற்று இருக்கணும், வேறு எது மேலேயும் எனக்கு பற்று இருக்கக்கூடாது அப்படின்றத பிரார்த்தித்தார். ஆறாவது தசகம் ஆய்ச்சிகள்லாம் எப்படி பெருமாள்கிட்ட ஊடல் கூடல் அப்படின்னு சொல்லக்கூடிய சண்டை போடுறது, காதல் அப்படிங்கிற விஷயத்த ஆறாவது தசகம். ஏழாவது தேவகி, தேவகியாக இருந்த பெருமாளுடைய தாயார் பெருமாளை விட்டுட்டு எப்படி பிரிஞ்சு இருந்து அந்த வருத்தங்களெல்லாம் அனுபவித்தாலும் அந்த அனுபவத்தை பாசுரமாக பாடினர். எட்டாம் தசகம் கண்ணபுரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கௌசல்ய தாலாட்டினா எப்படி தாலாட்டுவாளோ அந்த மாதிரி தான் தாலாட்டினர். 9 காட்டுக்கு அனுப்பினதான தசரதன் எவ்வளோ கஷ்டப்பட்டார் பெருமாளை விட்டுட்டு அப்படிங்கிறத ஒரு 10 பாசுரமாக சாதித்தார். அடுத்தது ராமபிரானுடைய அவதாரத்திலிருந்து அவதார சமாபனம் பரியந்தம் தில்லநகர் திருச்சித்திர கூடத்தில் இருக்கக்கூடிய திவ்யதேசத்து பெருமாள் தான் அன்றைக்கி ராமாவதாரம் பண்ணார். அவர் தான் ராமாவதாரத்தில் நடந்த ராமாயண விற்த்தாந்தங்களையும் பண்ணார். அவர் தான் ஸ்ரீவைகுண்டத்துக்கு கிளம்புறச்சே அனைத்து ஜீவர்களையும் அங்கே கோசல தேசத்தில் இருந்த ஜீவர்களையும் அழைச்சிட்டு போனார். அப்படிங்கிறத சங்கேபமாக இந்த ராமாயணத்தில் சம்ஸ்கிருதத்தில் சங்கேப ராமாயணம் இருக்கா மாதிரி தமிழில் ஒரு ராமாயணம் சங்கேபமாக வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த 10 பாசுரம் அங்க நெடுமதில்னு ஆரம்பித்து அன்று சராசரங்களை வைகுந்தத்தேற்றின்னு பெருமாள் அவதாரம் பிறந்தது முதலா தன்னுலகம் புக்கதீரா அப்படின்னு அவர் திருப்பி ஸ்ரீவைகுண்டத்துக்கு போன பரியந்தம் இந்த பாசுரங்களை சாதித்து ஆழ்வார் பெருமாள் திருமொழின்ற இந்த 105 பாசுரங்களையும் பூர்த்தி பண்ணார். ஆழ்வார் இந்த ஒரு பிரபந்தம் தான் சாதிச்சிருக்கார். 105 பாசுரங்கள். சம்ஸ்கிருதத்தில் முகுந்தமாலை அப்படின்னு முதல் ஸ்தோத்திரம், இந்த சம்பிரதாயத்திலேயே முதல் ஸ்தோத்திர கிரந்தம் அப்படின்னு வந்தது முகுந்தமாலை தான். அதுக்கு முன்னாடிலாம் ஸ்தோத்திரம்லாம் தனியாக கிடையாது. இந்த பீஷ்மஸ்துதின்னு பாகவதத்தில் இருக்குது. ராமாயணம் இதுதான் ஸ்தோத்திர ரூபமாக இருக்கக்கூடிய ஸ்லோக ரூபமாக இருக்கக்கூடிய கிரந்தம். ஆழ்வார் அவதாரம் பண்ணி தான் இந்த ஸ்லோக ரூபமான இந்த முதல் கிரந்தமாகிய முகுந்தமாலையை அனுகிரகிச்சார் நமக்கு. அப்படி எழுந்தருளி இருந்த குலசேகர ஆழ்வார் அனுகிரகம் நமக்கு இந்த பெருமாள் திருமொழின்ற பாசுரங்கள் மூலமாக அனுபவித்தோம். இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்த வீரவல்லி ரகுநாதன் சுவாமி திருவடிகளில் அடியேன் அனந்த கோடி பிரணாமங்களை சமர்ப்பிச்சுக்கிறேன். பாகவதாள் இதை கேட்டுண்டு ஒரு பிரயத்தனம் பண்ணி இந்த 105 பாசுரங்களையும் மனப்பாடம் பண்ணிண்டு குலசேகர ஆழ்வார் அனுகிரகத்துக்கும் பெருமாளுடைய அனுகிரகத்துக்கும் பாத்திரமானம் அப்படின்றத பிரார்த்திச்சுக்கிறேன். அடியன் தாசன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.